தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழக வேட்பாளர் எடப்பாடி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியது. 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. எடப்பாடி தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளராக அருண்குமார் நிறுத்தப்பட்டார். மாற்று வேட்பாளரும் நிறுத்தப்பட்டார். வேட்புமனு தாக்கல் முடிந்தது. வேட்புமனு வாபஸ் பெறக்கூடிய அன்று எடப்பாடி பழனிசாமியிடம் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை வாங்கிக் கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் அருண்குமார் மற்றும் மாற்று வேட்பாளர் வேட்புமனுவை வாபஸ் பெற்றுக்கொண்டு தலைமறைவாகிவிட்டனர். எடப்பாடி பழனிசாமியிடம் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை வாங்கிக் கொண்டு தவேக வேட்பாளர்கள் வேட்புமனுவை வாபஸ் பெற்றனர். போட்டியிலிருந்து விலகிக் கொண்டனர். எடப்பாடி பழனிசாமி எளிதில் 90,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆக எடப்பாடி தொகுதியில் மட்டும் தவேக வேட்பாளர் நிறுத்தவில்லை. நிறுத்தப்பட்ட வேட்பாளரும் வாபஸ் வாங்கிக் கொண்டு தலைமறைவாகிவிட்டார். இந்த சூழ்நிலையில் ஒரு சுயேட்சை வேட்பாளரை தத்தெடுத்து தமிழக வெற்றி கழகம் பிரச்சாரம் செய்தது. ஆனால் தோல்வியடைந்தார். தற்பொழுது தேர்தல் முடிந்து 3 மாதங்கள் ஆகிவிட்டது. தலைமறைவான அந்த தமிழக வெற்றி கழக வேட்பாளர் அருண்குமார் இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் சற்று முன் இணைந்தார். இவர் தமிழக வெற்றி கழக வேட்பாளர். பணத்தை வாங்கி கொண்டு எடப்பாடிக்கு ஆதரவாக வேட்புமனுவை வாபஸ் பெற்றவர். தற்பொழுது அதிமுகவில் இணைந்துள்ளார். தமிழக வெற்றி கழக வேட்பாளர் அதிமுகவில் இணைந்தது தமிழ்நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.